ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே மன உடைச்சல்ல இனிமேல் வாழவே கூடாதுன்னு முடிவெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ரூம்குள்ளேயும் கதவை சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கங்காவும் பாட்டியும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் போயிட்டு, அம்மா ப்ளீஸ்மா கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு பக்கம் சாரதா வா சாரதா, எதுக்காக சாரதா இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம நம்ம சாரதா இருந்துட்டு அதாவது புடவையில் நம்ம தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்ற முடிவும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தூக்க மாட்டிக்கிறாங்க. அதாவது பாதி தூக்க மாட்டிக்கிற போது நம்ம கங்கா இருந்துட்டு, மா வயிறு வலிக்குதுமா, என்னால் தாங்க முடியலம்மா, ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாரதாக்கு போகிறதா வேண்டாமான்னு தெரியல. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு வந்து ரூம் அதாவது கதவு திறந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது கங்காவுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிடுது. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுக்காகமா இப்படி பண்ணுற, இந்த வீட்டில் ஆம்பளைங்கன்னு யாருமே இல்லைம்மா, எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இருக்க தைரியத்தில் தானே நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவசனர் அம்மாவும் அந்த அங்கிளும் வராங்க. வந்த உடனே என்னம்மா கங்கா என்னம்மா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அந்த பங்கஜத்துக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இங்கே பாருமா, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் பாட்டி நம்ம சாரதா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட்டும் ஆயிடுறாங்க. ஆயிட்ட உடனே நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே காவேரி இருந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அக்கா என்னக்கா ஆச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, காவேரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மாக்கு என்னக்கா ஆச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, சொல்லுக்கா, அம்மா தூக்கு மாட்டுக்கு போயிடுச்சுக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்கா என்னக்கா சொல்ற, அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கண்டி, இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா நீ கவலைப்படாதுக்கா, நான் இப்போவே வரேன்க்கா, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி நம்ம வழக்கமா வருவோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, கங்கக்கா நீ கவலையே படாத, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட, இங்கே பாருங்க விஜய் எழுங்க, விஜய் எழுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு பயங்கர டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிட்டே இருக்காரு. விஜய் ப்ளீஸ் விஜய் எழுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க விஜய் எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே தூக்கத்திலேயே எழுந்து உட்காராங்க. இங்கே பாருங்க விஜய், என்னோட அம்மா தூக்க மாட்டிக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன காவேரி சொல்ற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க, இப்பதான் கங்காக்கா ரொம்பவே அழுதுகிட்டே கால் பண்ணியிருந்தா, இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களாம், டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம், ஆனா இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி காவேரி நடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே ரொம்பவே பதறி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. காவேரியை பார்த்தா கங்கா இருந்துட்டு, காவேரி அம்மா பாரு காவேரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, எதுக்காகக்கா அம்மாவை இப்படி எல்லாம் பண்ண விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்க காவேரி, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அம்மா, ஆனால் அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி, இது எப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, பாத்தியாடி காவேரி, சாரதாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தியா, அவள் இப்படி இருந்தவளா, எல்லாம் என்னோட பையனால தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நிம்மதியாக போய் சேர்ந்துட்டான், இப்போ பாரு யாரு கஷ்டப்பட்டு இருக்கிறது, நாங்க தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க யாருமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அத்தைக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா என்னதான் ஆறுதல் சொன்னாலும் தன்னோட அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தமோ, அதாவது ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற பயமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டரும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு, அதாவது 3 பேருமே டாக்டர்
டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு டாக்டர், அத்தைக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்க அவங்க கொஞ்சம் சிக்காக தான் இருக்காங்க, நாங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாம் எல்லாம் யாரால, எல்லாம் என்னோட அப்பாவால் தானே, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இனிமே நம்ம வாழவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே, இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்காக நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்துட்டு, காவேரி ப்ளீஸ் காவேரி, கண்டிப்பாக அத்தைக்கு எதுவும் ஆகாது, நம்ம அத்தையை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள சாரதா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு அழுதுகிட்டு, மா ப்ளீஸ்மா கண்ணு தருமா, எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணம்மா, நீங்கள் இருக்க தைரியத்தில் தானே நாங்கள்லாம் இருக்கோம், அப்பாவும் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ நீயே எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டா எங்களுக்குன்னு யார் இருக்காமா, இங்கே பாருமா எங்களை அனாதனை சொல்ல விட்டுறாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதாவது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே வீட்டில் யாருமே இல்லை, கதவை பூட்டிட்டு போயிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருமா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சீட்டிங்காக இருக்காங்கம்மா, இங்கே பாருங்கள் நம்மளை நடு ரோட்டில் விட்டுட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு போயிருக்காங்க, இந்த கதவை நான் உடைக்கதாம்மா போகிறேன், இங்கே பாருடா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த வீட்டை விற்க மாட்டாங்க, நம்ம போவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருமா கண்டிப்பாக நமக்கு ₹1 கூட கிடைக்க போகிறதில்ல, எதுக்காக இங்கே நின்று நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நம்ம ஊருக்கு போகலாமாமா அப்படின்றாங்க. இங்கே பாருடா நம்மக்கிட்ட காசு இல்லாமல் நம்ம என்னடா பண்ணுவோம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா நான் சம்பாதிச்சு போடுறோமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஊருக்குள்ளே சில பேர், அதாவது சாந்திக்கிட்டே இந்த விஷயம் தெரிய வருது, அதாவது சாரதா இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சாரதா இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தானம் வீட்டுக்கு முன்னாடி தானே உட்காந்துட்டு இருப்பாங்க, அதனால போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து நம்ம சாந்தி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா, நாசமாக போயிடுவங்க, இப்போ பாரு என்னோட அதாவது சாரதாவை போயிட்டு தற்கொலை முயற்சி பண்ணி இப்போது ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், எல்லாம் உங்களால் தானே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா, இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, இங்கே பாருங்க அண்ணி, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் அடி அண்ணின்னு கூப்பிட்றேன், நானும் அண்ணி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்க அண்ணி, அவங்க இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை எல்லாருமே எனக்கு தெரியும், அவர் எங்களை எல்லாருமே கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் இருந்தார், ஆனால் அதுக்குள்ளே இந்த இப்படியோ அதாவது சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நீ எதுக்காக ஏதுக்கு வந்தேன்னு எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்படியே பொட்டு பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடு, இதுக்கு மேலே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எங்களால் இழக்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்கிறதுனால நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களோட பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள், அப்பாவும் இல்லை இப்போது அம்மாவும் இல்லைன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட மாட்டாங்களாம், ஏதாச்சும் கஷ்டம்னா அம்மா கிட்ட தானே வந்து சொல்லுவாங்க, இப்போது அந்த உறவே இல்லைன்னா அவங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க சொல்லுங்கள், இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ அவங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துட்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது உங்கள் புருஷன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னாலாம் சொல்லலை, ஆனால் உங்கள் புருஷன் பண்ண தப்புக்காக இப்போது உங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் அவருக்கு கொடுக்குற தண்டனையே இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு ஒரு மாதிரி கை காலெல்லாம் அசைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம விஜய்க்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் இவங்க கை காலெல்லாம் அசைக்கிறாங்க, டாக்டர் கை காலெல்லாம் அசைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் ஓடி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாரு. நிவின் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. சொன்ன உடனே நிவின் பயங்கர ஷாக்கு. விஜய் என்ன விஜய் சொல்கிறீங்க, அத்தை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட யமுனா இருந்துட்டு, எங்க அம்மாவுக்கு என்னங்க ஆச்சு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அதாவது யாரு நம்ம நிவின் இருந்துட்டு அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் சரிங்க விஜய், நாங்க இப்போவே கிளம்பிடுறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு
யமுனா கிட்ட, "இங்க பாரு யமுனா, உங்க அத்தை அத்தை வந்து சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்களாம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட யமுனாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. "ஏங்க என்னங்க சொல்றீங்க? அம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க. "இங்க பாரு, எதுக்கு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது இல்லைங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம யமுனா இருந்துட்டு, "இங்க பாருங்க, அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் சும்மாவே இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன். இங்கே பாரு யமுனா, இப்படிலாம் பேசிக்கிட்டுறத கொஞ்சம் நிறுத்து. கண்டிப்பாக அத்தைக்கு எதுவும் ஆகாது. வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன உடனே யமுனா இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே காவேரிக்கிட்டேயும் கங்கா கிட்டேயும், "அக்கா, அம்மாவுக்கு என்னக்கா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு, இங்கே பாருடி யமுனா, அம்மாவுக்கு என்ன நிலமன்னு பாருடி. அம்மா பாரு, இனிமே வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளை பற்றியெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அம்மா இங்கே இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. அம்மா இப்படி ஒரு கோழியாக இருப்பாங்கன்னு நினச்சப்ப கூட பார்க்கலாமா. அவரோட ஆசைக்காக இன்னொரு ஃபேமிலியை வந்து வச்சுக்கிட்டாரு. ஆனால் இப்போது யார் கஷ்டப்பட்டுருக்கிறது? நம்ம தானே. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம தானே அசிங்கப்பட்டுட்டு இருக்கோம். எந்த தப்பும் பண்ணாமையே எல்லாருக்கிட்டையுமே இப்படி ஒரு அசிங்கத்தை படுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, "இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப அசிங்கமாக இருக்குனால பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் நீங்கள் எதுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணணும்? யாருமே கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அத்தைக்கு எதுவும் ஆகாது, யாருமே ஃபீல் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு, "இங்கே பாருங்க விஜய், டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன செக் பண்ணப்போ, இதுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் காவேரியும் கங்காவும் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. எவ்வளோதான் சொன்னாலையும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதாவது எல்லார் பற்றியும் நம்ம விஜய் வந்துட்டு நிவின் கிட்ட சொல்ல, நிவின் இருந்துட்டு, "இங்கே பாருங்க, கண்டிப்பாக அத்தைக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, "இங்கே பாருங்க, எங்களுக்கு அம்மா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. எங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே என்னோட அம்மா கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னோட அம்மாவே இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப தாங்க முடியல. அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்கே பாருங்க, கண்டிப்பாக உங்கள் அத்தைக்கு எதுவுமே ஆகாது. இங்கே பாருங்க, நீங்கள் 3 பேருமே அழுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, "இங்கே பாருங்க நிவின், எப்படி அழுகாமல் இருக்க சொல்கிறீங்க? அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற போது எப்படி அழுகாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் குமரன் மாமா தான்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் சொல்லவும், இதை கேட்ட நம்ம நிவினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாம், இதுக்கு முன்னாடியே குமரன் மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்ச போதே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அப்போவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். இப்போது இவ்வளோ பிரச்சனையில் வந்து நின்றுருக்காது இல்லை. இப்போது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட புருஷன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நிவின் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணன் இருந்துட்டு சாந்தி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, அவங்கள நாங்க தான் போயிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண சொன்னோமா, இல்லை அவங்கள போய் சாக சொன்னோமா? என்ன பண்ண சொன்னோம்? எதுவுமே பண்ண சொல்ல கிடையாது. எங்களுக்கான பங்கை கொடுத்துருங்கன்னு தானே சொன்னோம். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏச்சு நிறுத்துடா, இப்படி ஒரு வழி, அதாவது அசிங்கமான ஒரு வழியில வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க, எனக்கு வெக்கமாவே இல்லை. என்னோட அப்பா வந்து எனக்கு அதாவது என்னோட அப்பா சொத்தை எனக்கு பாதி கொடுங்கன்னு கேட்கறதுல எனக்கு அசிங்கமா இல்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு, "இங்கே பாரு கிருஷ்ணா, நீ பேசாத, அமைதியாக இரு கிருஷ்ணா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கிருஷ்ணா இருந்துட்டு அமைதியாகவே இருக்காமல் என்னென்னமோ நம்ம சாந்தி கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. "இங்கே பாருங்கடா, இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷமாவது இருந்தீங்க, நானே உங்களை எல்லாருமே கொன்று போட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் கொன்று போடுவீங்களா? போடுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னு தான் நானும் பார்க்குறேன். நான் இந்த இடத்த விட்டு நகர போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. நீ இந்த இடத்த விட்டு நகர்ந்தா என்ன, நகல்னா என்ன, இங்கே உட்காந்து சாவு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட கிருஷ்ணா இருந்துட்டு, "என்னம்மா, இவங்க குடும்பம்லாம் இப்படி மோசமாக இருக்குது" அப்படின்றாங்க. "இங்கே இல்லைடா, தன்னோட புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைய பெற்றிருக்கான்னு நான் நினைக்கும் போது அவங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அந்த ஒரு கஷ்டத்தை அவங்களால தாங்க முடியாதுடா. ஒரு பொண்ணாக இருந்து பார்த்தா தான் அப்போ அந்த ஒரு வழியே தெரியும்" அப்படின்றாங்க. "இங்கே
இங்கே பாருமா நீயும் அப்பா வந்து கல்யாணம் பண்ணவர் தான் தெரிஞ்ச உடனே நீ அவ்வளோ வருத்தப்பட்ட, ஆனால் அப்பாவை நீ புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கிட்டே இப்படி 2 பிள்ளைய பற்றி வாழலையாம்மா? உனக்கு உன்னோட மனசு ஏமா யாருக்குமே வரமாட்டேங்குது? இங்கே பாருடா, எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கும் அது அது உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படி நான் எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். அதனால் அதாவது எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்றது இல்லைல்ல, இந்த விஷயத்த யாராலுமே தாங்க முடியாதுடா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருமா நீ என்னதான் சொன்னாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி டைப்பாக தாம்மா இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா. அந்த குடும்பத்தில் நமக்கு எதுவுமே செட் ஆகலம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அந்த அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடா, எப்படியாவது அந்த குடும்பத்தில் போயிட்டு நம்ம ஒன்று சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ முன்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலடா. இதனால எவ்வளோ இடத்துல தேடியிருப்போம் அவங்கள. ஆனால் இவங்க இப்போ வந்தோம் அவங்கள நம்ம இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, அவங்க ஏதோ சென்னையில் தானே இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம சென்னைக்கு போய் பார்ப்போம். சென்னையில் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு நமக்கு எப்படிரா தெரியும்? தெரியாமையே போயிட்டு நம்ம எப்படிரா நம்ம சாப்பாடுக்கும் காசு இல்லை, எதுவுமே இல்லை, தங்கறதுக்கும் வழி இல்லை, நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாக்கு டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சாரதா அதாவது சாரதாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூலாக இருங்க, இப்போதைக்கு அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகலை, நாங்கள் இப்போதைக்கு ஸ்டேபிள் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சுச்சுவேஷனெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னுட்டாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் வந்துட்டு, என்ன டாக்டர் முன்னையும் அதாவது இதுக்கு முன்னையும் இப்படி தான் சொல்லிட்டு போனீங்க, இப்போவும் அதை தான் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் சார், உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது ஏது எது இருக்குது, எந்த பிரச்சனையெல்லாம் தாக்குது, அதாவது அவங்க ஹேங்கிங் பண்ணும்போது அதாவது ட்ரக்கி அதாவது மூச்சுக்குழாய் வந்து ரொம்ப அடைச்சிருக்கு போயிட்டு, அதனால் நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்குது, கண்டிப்பாக இதை நாங்கள் இப்போ அதாவது ரொம்ப லேசெல்லாம் சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்கள விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது, நீங்கள் எப்படியாவது அவங்கள மட்டும் காப்பாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் சார், இங்கே வர பேஷண்ட் எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டெல்லாம் கொடுத்து இந்த பேஷண்ட்டெல்லாம் காப்பாற்றணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர், நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தராக டிஸ்டர்ப் பண்ணாமல், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொருத்தராக போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்காம எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே நம்ம யமுனா இருந்துட்டு, ஏமா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, யமுனா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, இப்போது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தானே பார்த்துட்டு வர சொன்னாங்க, ஒவ்வொருத்தராக போக சொன்னாங்க, ஆனால் நம்ம எல்லாருமே வந்துட்டோம், அப்படி இருந்தோம், நீ எதுக்காக இவ்வளோ சவுண்டு போடுற, சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு ஒரு மாதிரி மூக்கு உடஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா ரொம்பவே சைலண்ட்டாக, என்னம்மா ஜி உனக்கு, எதுக்காகம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ இல்லை நாங்கள் இல்லைம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ண, எங்களெல்லாம் விட்டு போகணும்னு உனக்கு எப்படிம்மா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, ஏம்மா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது நிவின் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் போதும் வாங்க, அவங்களே தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல், அவங்கக்கிட்ட நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லவே மாட்டாங்க, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சீஃப் டாக்டர் வந்து வராரு. வந்த உடனே அவங்கள எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கியூஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து, இங்கே பாருங்கள், யாரும் கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா, காவேரி, யமுனா, அதுக்கப்புறம் விஜய், நிவின் இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் காவேரியும் போயிட்டு டாக்டர் காலில் விழுந்து, ரொம்ப 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 நன்றி டாக்டர், என்னோட அம்மாவை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்னோட வேலையை இதுதான், அதாவது என்னோட வேலையை செய்யறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இப்போது நீங்கள் தெய்வம் மாதிரியே தெரியுதுங்க, என்னோட அம்மாவை என்னோட குலசாமியவே காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா இருந்துட்டு,
விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. டே விஜய், எங்கடா ஆளே காணோம், வெளியே போனேன் பார்த்தேன், ஆனால் ரொம்ப நேரமாக ஆச்சு, நீ வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அதாவது தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற இப்போது இது சாரதா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ ஓகே, அதுவும் ரொம்ப நேரமாக என்ன சொல்கிற அது சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தா. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கா அப்படின்றாங்க. சரிடா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கல்யாணம் இருந்துட்டு என்னோட பேரனை வாட்டி வதக்கி எடுக்கிறாளே, அவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்னோட பேரன் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனையிலேயே வாழ வேண்டியதாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதுக்காக தான் நான் சொன்னேன், காவேரி இந்த வீட்டுக்கு செட் ஆக மாட்டான்னு. நீங்கள் தான் எதுவுமே கேட்காம இதெல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க. இங்கே பாருங்கள் காவேரி, நமக்கு போதுங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சாரதா, இங்கே பாரு கல்யாணி, நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுறியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் இருந்துட்டு காவேரியை புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.